வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வெற்றிக்கும் துளசிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. வி7 சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெற்றிக்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிங்க, முதல்ல வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு, வெற்றியும், துளசியும் வேக வேகமா வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா, "என்னம்மா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பாடா! நம்ம யோசிச்சு வச்ச எல்லா திட்டத்தையும் அபிராமி மூலியமா வந்து செயல்படுத்துறதுனால, நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மாட்னா கூட நம்ம இந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்பட மாட்டோங்கிற மாரி யோசிச்சுட்ருக்காங்க மீனாட்சி. அப்பன்னு பார்த்து துளசி வந்து வராங்க. "வெற்றி சீக்கிரம் வண்டிய நிப்பாட்டுங்கன்னு" சொன்னோனே, வேக வேகமா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வீட்டுக்குள்ள வந்து ஓடுறாங்க. "பார்த்து பார்த்து பொறுமையா போங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அண்ணிய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிய பார்க்கலான்னு வந்து ஹால்ல வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. இதை நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறாங்க மீனாட்சி. அப்பன்னு பார்த்து தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப துளசி வேகமாக வந்து அவங்க கையை வந்து தட்டி விடுறாங்க. கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த டப்பாவையும் பிடுங்கி தூக்கி வீசி எறிகிறாங்க. என்ன ஆச்சு? நம்ம மருமக எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். ஏன் இப்படி வந்து கோவப்பட்டு நடந்துக்கிறா? அதுவும் அபிராமி கிட்ட. அபிராமி இப்போ என்னென்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு தீபா வந்து அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. "என்ன துளசி, நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம அபிராமி அம்மா. "ஏய், ஏதாவது உனக்கு கொஞ்சம் அன்பு பாசம் இருக்கா? அண்ணி அண்ணின்னு வாய் நிறையா மரியாதையா கூப்பிட்டா கூட பத்தாது. ஆனா நீ பாசம் காட்டவே மாட்டியா? நாங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம். தீபாவ நினைச்சு அவ சரியாகணும்னு நினைக்கிறதுல எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வந்து மனவேதனை இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சிக்காம தட்டி விடுற. முறைப்படி தானே எல்லாம் பார்த்து விசாரிச்சு நாங்க இது மாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு அபிராமி அம்மா உண்மை தெரியாதனால நியாயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. மீனாட்சி பாட்டம் பார்க்குறாங்க. அச்சச்சோ! இந்த உண்மை வந்து தெரிஞ்சதுனால தான் துளசி வந்து தட்டி விட்டுருக்கா. இந்த உண்மை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியுமா? தெரியாதான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில இருக்கிறப்ப, "மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க யோசிப்பீங்கல்ல" அப்படின்னு துளசி வந்து பேச வராங்க. இவகிட்ட எல்லாத்துக்கும் சரியான காரணத்த யோசிச்சு வச்சிருப்பா. இவகிட்ட பேசி யாராலயும் ஜெயிக்க முடியாது. என்ன இந்த விஷயத்துல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு அபிராமி அம்மா வந்து பேச விடாம, அப்படியே துளசி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. "எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. என் பொண்ணுக்கு எந்த விதத்திலயும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு தானே நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? என் பொண்ணு அப்படி என்னதான் பாவம் பண்ணா? தீபா, பாத்தியா? தெரிஞ்சுக்கிட்டியா துளசிய பத்தி? அம்மா கேட்கறதெல்லாம் நியாயம் தானே துளசி. ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணி, நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன். ஏன்டி இது மாரி தட்டி விடுறதா நல்லது? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசுவோன்னு" ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்றாங்க. பேசலாம் முடியாதுங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. "நீ என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் நீ வச்சது தான் கரெக்ட்டு, சரின்னு நெனச்சுக்கிட்டே இருப்பல்ல" அப்படின்னு துளசிய வந்து அடிக்கலான்னு கை தூக்குறாங்க. வெற்றி வந்து பைக்க ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே மாசா வந்து உள்ள வந்து வராங்க. அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே துளசிய அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா கை தூக்கி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப தடுக்குறாங்க. தடுத்து அப்படியே வந்து நிக்கிறாங்க. "நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதும்மா. தப்பு, 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 தப்பு. என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா உங்க அக்கா பாவம்னு நெனைக்க மாட்டியா? கரெக்ட்டு தாம்மா. அக்கா பாவம்னு நெனச்சதுனால தான் துளசி இது மாரியெல்லாம் தட்டி விட்டாங்க. உனக்கு என்னம்மா தெரியும் துளசிய பத்தி? நாங்க ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டோம். மொதல்ல அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த குடும்பத்துக்கும் சரி, மத்தவங்களுக்கும் நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க. அதுதான் அவங்க குணம். அதுதான் அவங்களோட நல்ல மனசு. அவங்கள புரிஞ்சிக்காம, நீ இப்படி அடிக்கிறியே! கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? மொதல்ல அவங்கள அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, நல்லது செய்றவங்கள இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு பேசக்கூடாதும்மா. மொதல்ல நான் சொல்றத கேளுனோனே, மீனாட்சிக்கு நான் இப்ப பேசலாமா? வேணாமான்னு கூட சுத்தமா தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீனாட்சி என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியாம, ஒரு பக்கம் நம்ப
வெற்றி, என்னடா அம்மா கைய புடிக்கிற அளவுக்கு இங்க என்னடா நடந்திருக்கு? இப்ப என்ன ஆச்சு? சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தியும், பாட்டியும் கேட்குறாங்க. அப்பா, சொல்றத இது மாரி கேட்குற மாரி கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு நாங்க சொல்லுவோம். எங்கள சொல்ல விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நீ எதுக்காக இத சாப்பிடுறன்னு தெரியுமா? ஆ, நான் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக. ஆனா இத நீ சாப்பிட்டனா எதுக்காக நீ எடுத்துக்கிறியோ, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே, "என்ன சொல்ற வெற்றி?" அதுக்கு தான் இப்படி துளசி வேகமா வந்து, "நீங்க அமைதியா இருந்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. துளசி நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பின்னாடி நிக்கிறாங்க. "ஆமா மாமா, நாங்க எதார்த்தமா வந்து பாட்டிய பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோமா, அங்க ஒருத்தவங்க பார்த்தேன். பார்த்து பேசினப்ப, எதுக்காகன்னு கேட்டப்ப, தள்ளி போடுறதுக்காகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கையில வச்சிருக்கிற எல்லாத்தையும் வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்டேனா, அப்பன்னு பார்த்து கடையிலயும் விசாரிச்சு பார்த்தேன். அவங்களும் இதே தான் சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. உங்களுக்கு நான் எத்தனையோ வாட்டி ஃபோன் அடிச்சு சொல்லலான்னு பார்த்தாலும், நீங்க ஃபோன வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு அதனால தான் வந்தோம். இது மாரி தட்டி விட்டோம். என்ன சொல்ற வெற்றி? துளசி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏய்! என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? அப்படின்னு சொல்றப்ப, இங்க வேற ஏதோ ஒரு சதி நடக்குதும்மா. தீபா அக்கா எப்போதும் இப்படியே இருக்கணும்னு சில பேர் வந்து ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இல்லாட்டி அவங்க ஏன் இது மாரிலாம் மாத்தி குடுக்கணும்? இந்த வீட்ல சதி நடக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்சி கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்க திட்டம்படி தானே நடக்குது. ஏய்! என்ன எதுக்கெடுத்தாலும் என்னைய வந்து திருப்புறீங்க. அப்படியா? இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா? ஏய்! இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாட்சியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அச்சச்சோ! யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சேனோ, என்னைய மாட்டி விடுற மாரி பேசுறாங்களே! இந்த வீட்ல இருந்துகிட்டு நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கல. துளசி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா மீனாட்சி, உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல.